இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆதார் சேவை குறித்து தமிழக அரசு முக்கிய அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, 11/3/2024 அன்னைக்கு பள்ளி கல்வித்துறை சார்பில் இந்த அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம முழுமையாக பார்த்துடலாம். ஓகே, அதாவது பள்ளி கல்வித்துறை சார்பில் மாணவருக்கு பல்வேறு வகையான ஸ்கீம் பார்த்தா வழங்கிட்டு வராங்க. அதில் முக்கியமாக உதவித்தொகை மற்றும் ஊக்கத்தொகை பார்த்தா வழங்கிட்டு வராங்க. இப்போ இந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் எல்லாமே நேரடி பயனாளர் பரிமாற்றம் டிபிடி மூலமாக சம்மந்தப்பட்ட பயனுடைய வங்கி கணக்கு டைரெக்டாக செலுத்துகிறாங்க. இப்போ இந்த அமௌண்ட்டை சென்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப அவசியமானது பேங்க் புக் கட்டாயமாக தேவைப்படும். இப்போ இந்த பேங்க் புக்கை கிரியேட் பண்ணுறதுக்கு ஆதாரின் அவசியமானதுன்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எனவே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளியில் பயிலும் மாணவியர்கள் அனைவருக்கும் ஆதார் அட்டை வழங்கிடுவது அவசியமாகும். பள்ளி கல்வித்துறையின் கீழ் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை சுமார் 1.25 கோடி மாணவியர்கள் பயின்று வருகிறார்கள். இவர்களில் ஆதார் அடையாள அட்டை இல்லாத மாணவர்களுக்கு புதிய பதிவினை செய்யும் பணியினை உடனடியாக மேற்கொள்ள வேண்டிய அவசியத்தினை கருத்தில் கொண்டும் ஒவ்வொரு ஆண்டும் ஏறக்குறைய 17 லட்சம் மாணவியருக்கு கட்டாய புதுப்பித்தல் பணி மேற்கொள்வதை கருத்தில் கொண்டும் இப்பணிகளை மேற்கொள்ள ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி மாநில திட்ட இயக்குனர் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்திடம் பதிவாளராக பதிவு பெற்றோன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பள்ளி கல்வித்துறை சார்பில் படிக்கிறாங்க பாருங்க, ஃபஸ்ட் அண்ட் 12th படிக்கிற மாணவர்களுக்கு அந்தந்த ஸ்கூல்லே பார்த்தா ஆதார் கார்டு புதுசாக இருக்கிறது அப்டேட் பண்ணுறதுக்காக ஸோ தமிழக அரசு பார்த்தா உடாயிருக்காங்க பாருங்க. அவங்க கிட்ட போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க. ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி மாநில திட்ட இயக்கம் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்திடம் 770 ஆதார பதிவு கருவிகளை கொள்முதல் செய்து தமிழ்நாடு மின்னணு நிறுவனத்திடம் ஒப்படைத்துள்ளது. தமிழ்நாடு மின்னணு நிறுவனம் ஆதார பதிவுகளை மேற்கொள்வதற்கு தேவையான ஆதார் தரவு உள்ளிட்டவர்களை தெரிவு செய்து அவர்களுக்கு பயிற்சினை வழங்கி அனைத்து மாவட்டங்களிலும் ஆதார் பதிவு மற்றும் புதுப்பித்தல் பணிகள் மேற்கொண்டு வருன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 770 ஆதார் கிட்ஸ் எல்லாமே சம்மந்தப்பட்ட உடாயிட்டேருந்து வாங்கி எல்காட் பார்த்தா வாங்கியிருக்காங்க. எல்காட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லா ஆப்ரேட்டருக்கையுமே அது ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு பார்த்தா இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருப்பதாக சொல்லியிருக்காங்க. இப்பணியினை செவ்வனே மேற்கொள்ள ஏதுவாக பள்ளி கல்வித்துறை மற்றும் தமிழ்நாடு மின்னணு நிறுவனத்தினரின் பணிகள் மற்றும் பொறுப்புகள் சார்ந்த நிலையான வழிகாட்டு நெறிமுறையை வகுக்க வேண்டியது அவசியம். பள்ளிகளில் ஆதார பதிவினை மாணவனுடைய வயதின் அடிப்படையில் 4 நிலைகளில் கீழ்கண்டவாறு மேற்கொள்ள ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி மாநில திட்டம் தெரிவிச்சிருக்காரு. அதாவது ஆதார பதிவு பார்த்தா மாணவர்களுக்கு 4 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன நிலைனா 0 to 5 வயது இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு புதுசாக பதிவு பண்ண போகிறாங்க. அதாவது உடாய் பார்த்தா குழந்தை பதிவை சேர்க்க கொள்கையின்படி 5 வயதுக்குட்பட்ட குழந்தைங்க இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு பயோமெட்ரிக் கைரேகை மற்றும் கருவிரி அதெல்லாம் பார்த்தா வச்சு பதிவு பண்ண மாட்டாங்க. 0 to 5 இயர்ஸ்க்குள்ளே இருக்க குழந்தைகளுக்கு புதுசாக ஆதார் கார்டு எடுக்க போகிறோன்னா சம்மந்தப்பட்ட பேரண்ட்ஸ் இருக்காங்க பாருங்க, அவங்க ஆதார் டீல்ஸை வச்சு புதுசாக அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு பார்த்தா பயோமெட்ரிக்லாம் தேவைப்பட ஜஸ்ட் ஆதார் வச்சு அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. இவ்வகை புதிய பதிவுகளை தற்போது பள்ளிகளிலே மேற்கொள்ளலாம். ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட பணிகள் தொடர்ந்து இவ்வகையான பதிவினை மேற்கொள்ள சார்ந்த வழிகாட்டு நெறிமுறை தனியாக விடப்படணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ குழந்தைக்கு புதுசாக ஆதார் கார்டு எடுப்பதற்கு பள்ளிகளே பார்த்தா எடுத்துக்கலாம். இது குறித்து வழிகாட்டு நெறிமுறை பார்த்தவங்களுக்கு தனியாக விடப்பட்ட மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, செகண்ட் கண்டிஷன் என்ன, 5லேருந்து 7 வயசு இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு கட்டாயமாக பயோமெட்ரிக் பதிவு செய்கிறாங்க. குழந்தைகள் 5 வயதை அடைந்தவுடன் பயோமெட்ரிக் தகவல்களை முகம், கைரேகைகள் மற்றும் கருவிழிகள் கட்டாயம் பதிவு செய்தல் வேண்டும். இவ்வகை பதிவு செய்தல் பணிகளையும் தற்போது பள்ளிகளிலே மேற்கொள்ளலாம். மேலும் பதிவு செய்தலின் போது பிறந்த தேதி, பெயர், முகவரி, அலைபேசி போன்றவற்றுள்ள திருத்தங்களையும் எவ்வித கட்டணமின்றி மேற்கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க. 5 வயசுலேருந்து 7 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு கட்டாயமாக நீங்கள் பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க சின்ன வயசுலேயே ஆதார் கார்டு பார்த்தா பயோமெட்ரிக் இல்லாமல் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 5 வயசு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அவங்க பார்த்தா ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும். அதேமாரி பார்த்தா அவங்களுடைய பயோமெட்ரிக் வைக்கிறது, அது மட்டும் இல்லாமல் ஐரிஸ் ஸ்கேன் பண்ணுறது, அந்த மாதிரி வச்சு பார்த்தா கட்டாயமாக பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் ஸ்கூல் மூலமாகவே பதிவு செய்யதாக சொல்லியிருக்காங்க. நிலை தேர்வு பார்த்தீங்கன்னா 15 வயசுலேருந்து 17 வயசு இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு கட்டாய பயோமெட்ரிக் புதுப்பித்தல் சொல்லியிருக்காங்க.
குழந்தைகள் 15 வயதை அடைந்த பிறகு மீண்டும் வந்து நிலையான பயோமெட்ரிக் தகவல் வந்து பார்த்தா அப்டேட் வந்து பண்ணுறதை சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து ஸ்கூல்லே வந்து பண்ணுறதை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நிலை 4 பொறுத்த வரைக்கும் 7 வயதிற்கு மேற்பட்ட 15 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கான கட்டாய பயோமெட்ரிக் பதிவு செய்தல் கொடுத்துருக்காங்க பாருங்க. குழந்தைகள் 5 வயதை அடைந்தவுடன் பயோமெட்ரிக் தகவல்களை முகம், கைரேகைகள் மற்றும் கருவிழிகள் கட்டாயம் பதிவு செய்தல் வேண்டும். அவ்வாறு 5 முதல் 7 வயது வரை பதிவு செய்யாமல் உள்ள 7 வயதிற்கு மேற்பட்ட 15 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கான பயோமெட்ரிக் தகவல்களை பதிவு செய்தல் பணிகளையும் தற்போது பள்ளிகளிலே மேற்கொள்ளலாம். மேலும் பதிவு செய்தலின் போது பிறந்த தேதி அட்ரஸ்லேயே மாட்டலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மொத்தமாக வந்து ஏஜுக்கு ஏற்றமே 4 வகையாக வந்து பிரிச்சிருக்காங்க. எல்லாமே நீங்கள் இதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட ஸ்கூல்லே வந்து பண்ணிக்கலாம். மேலும் இப்பணிகளை மேற்கொள்ள தமிழ்நாடு மின்னணு நிறுவனம் மற்றும் பள்ளி கல்வித்துறை அலுவலருக்கான பணிகள் மற்றும் பொறுப்புகள் சார்ந்த நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிடுமாறு ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி மாநில திட்டங்கள் வந்து பார்த்தா தெரிவிச்சிருக்காரு. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயிலும் பள்ளியிலே ஆதார் பதிவு அப்படின்ற ஒரு சிறப்பு முன்னெடுப்பின் கீழ் நீங்கள் ஒரு அரசு பள்ளி, அரசு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படிக்கிறவங்க, தனியார் பள்ளியில் படிக்கிறவங்க எல்லாருக்குமே உங்கள் சொந்த ஸ்கூல்லே வந்து பார்த்தா ஆதார் கார்டு வந்து அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ ஆதார் கார்டு புதுசாக எடுக்கிறது, ஆதார் கார்டு அப்டேட் பண்ணுறது, அட்ரஸ் கரெக்ஷன் பண்ணி இந்த மாதிரி எல்லா ஆதார் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே ஸ்கூல்லேயே வந்து பண்ண போகிறதா வந்து எல்காட் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கான ஒரு அரசாணை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இப்போயே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் வரும் கல்வியாண்டு முதல் எல்லா ஸ்கூல்லையுமே வந்து பார்த்தா பர்மனெண்ட் ஆக்கிடுவாங்க. உங்கள் எல்லா ஸ்கூலுமே போயிட்டு உங்களுக்கான எல்லா அப்டேட்டுமே நீங்கள் தாராளமாக வந்து பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வெளியே போயிட்டு நீங்கள் ஆதார் அப்டேட் பண்ண வேண்டிய அவசியம் வந்து இருக்காது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.